நாம் இன்னைக்கு ரொம்ப சுவையான ஒரு பாவைக்காய் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட சுவைன்னு சொன்னால் எல்லா டேஸ்ட்டு, அதாவது நமக்கு நல்ல காரம், புளிப்பு, அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கசப்பு, அப்புறமா கொஞ்சம் இனிப்பு கூட இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஜாகரி ஆட் பண்ணுறோம், அதனால் இனிப்பு கொஞ்சம் லைட்டாக இனிப்பு கூட இருக்குது. அப்போ எல்லா சுவையுமாக சேர்ந்து ஒரு ஸ்பெஷலாக நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உள்ள நல்ல ஒரு பாவைக்காய் குழம்பு. அதுக்காக நான் இப்போ ஒரு லார்ஜ் சைஸ் பாவைக்காய் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சைஸ் எடுத்தாலும் பரவாயில்லை. நான் இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய சைஸாக எடுத்துருக்கிறேன். இதை க்ளீன் பண்ணணும். இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தோம், நமக்கு வினிகர் வாட்டரில் நீங்கள் அதை சோக் பண்ண வச்சுட்டு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கின் ஒன்று ரிமூவ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அந்த கட் பண்ணிவிட்டு உள்ளால் உள்ள சீடு மட்டும்தான் எடுக்கணும். அது மாதிரி பாவைக்காய் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஒயிட் கலராக சூஸ் பண்ணியாச்சுன்னா நல்ல கயப்பு அதிகமாக இருக்காது. ஆனால் இங்கே நல்ல க்ரீன் கலர் தான் கிடைக்கும். நல்ல க்ரீன்னா கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும், ஒயிட்னா நல்ல முத்துனதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து எடுத்துடுங்க. இந்த ஸ்கின் ஒன்றுமே டச் பண்ண வேண்டாம். உள்ளால் உள்ள மட்டும் அந்த சீடு மட்டும் ஒரு ஸ்பூனால் நீங்கள் இப்படி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும். இதை நமக்கு சின்னதாக கட் பண்ணி அடுத்து குக் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். நான் இப்போ பாருங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இது நான் லைட்டாக ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு வேலை ஈஸியாகணுன்னா ஒரு பேனில் இது ஃப்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் நீங்கள் குழம்புக்கு தேவையான திங்ஸு நீங்கள் ரெடி பண்ணியாச்சுன்னா இது ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் எடுத்து கொட்ட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணுறது சால்ட் பண்ணி தான் எடுக்கிறது. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், நான் கோகனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். ட்ரெடிஷ்னல் ஆனதுனால உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ எடுத்துடுங்க. நல்லெண்ணெய் இருந்தாச்சுன்னா அதில் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இப்போ இது நமக்கு ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகி வரும்போது அமௌண்ட்டு இவ்வளவு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஒன்று கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது வரும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கூட ஆட் பண்ணுறேன். இதோட ஜிஞ்சரோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதுக்காகத்தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த சேம் அளவே ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி, அதாவது நமக்கு ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறது மாதிரி பாருங்கள், அந்த ஆனியன்லேருந்து ஆயில் பிரிஞ்சு வர்றது மாதிரி நம்ம இந்த பாவைக்காயிலேருந்து பிரிஞ்சு வரணும் அந்த ஆயில். அது வரை நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பார்க்குறீங்க இந்த நல்ல எல்லா அமௌண்ட் எல்லாம் குறைவாகி அந்த கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இது இப்போ ஆயிட்டது நமக்கு. இதை நமக்கு அதிலேருந்து பாத்திரத்திலிருந்து மாற்றி எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். அந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக செப்பரேட்டாக வரணும், அது வரை நீங்கள் ஃப்ரை பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நேரமே எடுத்துடுங்க. ஆனால் இவ்வளோ ஃப்ரை பண்ணி இந்த குழம்பு பண்ணியாச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கும். இப்போ நமக்கு இது இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த சேம் பேன்லேயே நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான வேறு பேன்லேயே பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிவிட்டும் கொஞ்சோண்டு ஆயில் அதில் இருக்குது. இதுதான் அந்த பாவைக்காயிலேருந்து அது செப்பரேட்டாக வந்த ஆயில். அது கூடால 1 டேபிள் ஸ்பூன் கூட நான் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வட்டல் மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டிருக்கேன். அதிகமாக போட வேண்டாம், கசப்பு தன்மையாக இருக்குது. ஒரு பிஞ்சு போட்டாலே போதும். இதில் ஒரு மீடியம் சைஸு ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இப்போ சின்ன வெங்காயம் இருந்தாச்சுன்னா அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 15 to 30 சின்ன வெங்காயம் போட்டுடுங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சம் கறிவேப்பிலை அவ்வளோ கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். கறிவேப்பிலை போடும்போது நீங்கள் கட் பண்ணி போட்டாச்சுன்னா தூக்கி போட மாட்டாங்க, அப்போ அப்படியே போட்டுடுங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணுறேன். நமக்கு சால்ட்டு போட்டாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். நல்லா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் கலர் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டது. கொஞ்சம் லைட்டாக அதாவது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆர்டினரி சில்லி பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் கலருக்காகத்தான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்சு காயப்பொடி நீங்கள் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் டொமாட்டோ ஆட் பண்ணணும். இப்போ டொமாட்டோ உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தாச்சுன்னா அதிகமாக ஆட் பண்ணிவிடுங்க, நல்லா தான் இருக்கும். அப்படியானா நமக்கு புளி தண்ணி குறைவாக போட வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் டொமாட்டோ உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தாச்சுன்னா அதிகமாக ஆட் பண்ணுங்கள், சுவை நல்லா இருக்கும். இப்போ நான் எல்லாம் நல்ல ஸ்மாஷாக இருக்குது. டொமாட்டோ, ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகி நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. மஸ்ட்டாக புளி தண்ணி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த சுவை நல்ல தூக்கலாக இருக்கும்.
எல்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ஹாட் வாட்டராக ஊற்றிடுங்க. அதாவது நமக்கு இது நல்ல குழம்பு நல்ல ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் அதில் பச்சை தண்ணி ஊற்றியாச்சுன்னா அந்த சுவை அது சேஞ்ச் ஆகும். அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள் அதெல்லாம் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் நமக்கு அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்ம பாவைக்காய் போட வேண்டியது, அவ்வளோதான். பாவைக்காய் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே இருந்து லோ ஃப்ளேமில் அது நல்லா கொதித்து அது கொஞ்சம் வற்றணும். அதாவது அந்த பாவைக்காயில் அந்த மசாலோட அந்த டேஸ்ட்டு நல்லா வரணும். அது வரை நீங்கள் குக் பண்ணணும். நான் இதில் கொஞ்சம் ஜாகரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் மஸ்ட்டாக ஜாகரி ஆட் பண்ணணும். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த சுவை கொஞ்சம் அதாவது அந்த புளிப்பு இனிப்பு கயப்பு அந்த டேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா இருக்குது. அதனால் வேறு குழம்புல போடுறது மாதிரி ஒரு பிஞ்சல்ல கொஞ்சம் அதிகமாக போட்டுடுங்க இதுக்கு. அப்போ தான் அந்த கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது நல்லா இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறமா போட்டுடுங்க. மொத்தமாக போட்டுட்டு அப்புறமா ரொம்ப அதிகமாக போனால் கூட நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்தது மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. புளி உப்பு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். நான் இப்போ அதுக்கு மேலே ஃபஸ்ட்டில் நமக்கு அது கடுகு வட்டல் மிளகு அந்த கறிவேப்பிலை எல்லாம் தாளிக்கும் போது கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுருந்தேன். அதுதான் மேலே போட்டிருக்கேன். அப்போ இந்த சுவையான இந்த குழம்பு நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.